குடந்தை நகரத்தில் மோகன் என்ற ஒரு உணவுக் கடை உரிமையாளர் இருந்தான். அவன் சமைத்த உணவுகள் மிகவும் ருசியாக இருந்தன. அதனால் கடை எப்போதும் பரபரப்பாக இருந்தது. ஆனால் அவன் கடைக்கு தேவையான பொருட்களை கடைக்கு கொண்டு வர ஒரு வயதான கழுதையை பயன்படுத்தி கொள்வான். அந்த கழுதை பல ஆண்டுகளாக உழைத்தது. அது கனமான சுமைகளை சுமந்தது. ஆனால் காலம் கடந்த போது அதன் உடல் பலவீனமாகியது. ஒரு நாள் அது ஒரு பெரிய மூட்டை சுமந்து செல்லும் போது வழியில் விழுந்து விட்டது. மோகன் அதை எழுப்ப முயன்றான். ஆனால் கழுதை முழுமையாக தளர்ந்து விட்டது. இது இனி எந்த உதவியும் செய்யாது, ஒரு புதிய கழுதையை வாங்கிவிடலாம் என்று அவன் கூறினான். அவனது பழைய கழுதையை காட்டில் விட்டுவிட்டு புதிய கழுதையை வாங்கச் சென்றான். வயதான கழுதை மட்டும் காட்டில் இருந்தது. அது பசியுடன் சுற்றியது. யாரும் அதை கவனிக்கவில்லை. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு ஊருக்குள் வந்த ஒரு பயணக்காரன் அதை பார்த்தான். அவன் ஒரு பெரிய கோயிலில் வேலை செய்யும் குருக்கள். அவன் கழுதையை தனது கோயிலுக்கு அழைத்துச் சென்றான். கழுதை அங்கு பார்வையாளர்களுக்கு நீர் கொண்டு செல்லும் பணியில் இருந்தது. அது கடுமையாக உழைக்க தேவையில்லை. ஆனால் அது சிலருக்கு உதவுவதில் மகிழ்ச்சி அடைந்தது. ஒரு சில மாதங்கள் கழித்து மோகன் கோயிலுக்கு சென்றான். அங்கு அவனுடைய பழைய கழுதையை பார்த்தான். அது ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. குருக்கள் அதை அரவணைத்துக் கொண்டிருந்தார். மோகனுக்கு தன் முடிவில் தப்பு புரிந்தது. ஒரு உயிருக்கு பயனில்லை என்று நினைத்த பதிலாக அது இன்னும் ஏதோ விதத்தில் உதவ முடியும் என்பதைக் கண்டு மனம் நெகிழ்ந்தான். அவன் மனதில் உணர்ந்தான், வயது என்பது பயனற்றதற்கு அடையாளம் அல்ல. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒரு சிறப்பு இடம் இருக்கிறது. இந்த கதையின் அர்த்தம் என்னவென்றால், எந்த உயிருக்கும் பயன்படும் தருணம் இருக்கும். வயது ஆகிறது என்று பயனற்றதாக நினைக்கக்கூடாது.